மத்தேயு 28 அதிகாரம் வசனம் 5, 6. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவிலே அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். மற்ற மதத்திற்கும் கிறிஸ்தவத்துக்கும் இருக்கிற வித்தியாசம், தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். தேவன் மனுஷனானார். அவர் சொன்னது போலவே சிலுவையில் மரித்தார். அவர் சொன்னது போலவே 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். மத்தேயு 12 அதிகாரத்தில், நீ மேசியா வென்றால் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பி என்று கேட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு, இதோ யோனாவை பார்க்கலாம் ஒரு அடையாளம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, யோனாவை குறித்த ஒரு அடையாளம், யோனாவை குறித்த ஒரு அடையாளம் ஆண்டவராகிய தேவன் சொன்னார். யோனா நினைவே பட்டணத்தில் போய் பிரசங்கித்த பொழுது ஆடு மாடிலிருந்து ராஜா வரையிலும் அவர்கள் 3 நாள் உபவாசம் எடுத்தார்கள். அந்த யோனா தீர்க்கதரிசி பிரசங்கத்தை கேட்டு பட்டணமே மனம் திரும்பினது. அதற்கப்புறமாய் அவர்கள் இந்த தேவனை தொழுது கொண்டு அவருடைய சாபத்துக்கு நீக்கலானார்கள். அந்த யோனாவை குறித்து ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், யோனா தீர்க்கதரிசியை தவிர வேற அடையாளம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, என்ன அடையாளம்? யோனா மீனின் வயிற்றிலே 3 இரவு 3 பகல் இருந்தான். அதே போல இதோ என்னை கொல்லுவார்கள் சிலுவையிலே, நான் பூமியின் இருதயத்திலே 3 இரவு பகல் செலவழிக்க வேண்டியதா இருக்கிறது. முதலாவது ஞாயிற்றுக்கிழமை காலை மகதலேனா மரியாள் அம்மாவுக்கு காட்சியளித்தார். கிலோப்பா உடைய மனைவிக்கு காட்சியளித்தார். அன்னை மரியாளுக்கு காட்சியளித்தார். அல்லேலூயா. பேதுரு யோவானும் கேட்ட உடனே ஓடி போய் காலி கல்லறையை பார்த்தார்கள். அல்லேலூயா. உள்ளே ஒரு தூதன், வெளியே ஒரு தூதன் என்று ஒருவர் சொல்லுகிறார். தூதன் கல்லை புரட்டி விட்டு கல்லின் மேல உட்கார்ந்தார் என்று ஒருவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மத்தேயு 28, மார்க் 16, லூக்கா 24, யோவான் 20 அதிகாரம் எல்லாமே கொடுக்கிற ஒரே ஒரு யூனிக் ரிப்போர்ட், தனித்தன்மை வாழ்ந்த ஒரு செய்தி. அவர் கல்லறையில வச்ச இடத்துல இல்லை, அவர் சொன்னது போலவே உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா சொல்லுங்கள் சத்தமாய். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் போல் சொல்லுகிறார், உயிர் தேர்தல் இல்லாவிட்டால் கிறிஸ்து உயிர் தெழவில்லையே. கிறிஸ்து உயிர் தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீணானதாச்சே, நம்முடைய சபை நடத்துதல் வீணானதாச்சே. அல்லேலூயா சத்தமாய். இயேசு உயிர் தெழுந்ததினால்தான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே கல்வாரி அசெம்பிளி உயிரோடு இருக்கிறது. தோத்திரம். உலகத்தில் இருக்கிற திருச்சபைகள் உயிரோடு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். குட் நியூஸ் ஃப்ரம் த கிரேவ்யார்ட். தோத்திரம். யூதர்களுடைய பாரம்பரியத்தின் பிரகாரமாக 2 Kings chapter 13 23 வசனம் வீட்டில் போய் படிக்கணும், டைம் இல்லை. ஏன்னா 40 நாள் சாப்பிடாததை இன்னைக்கு சாப்பிடுவீங்க, சீக்கிரம் அனுப்பிடுறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே கவனிச்சு பாருங்க. 2 ராஜாக்கள் 13 அதிகாரம். எலிஷா செத்துட்டார். யார் செத்துட்டது? எலிஷா செத்துட்ட உடனே அவரை கல்லறையில், அப்போ சமரியா நாட்டிலேயோ எப்ரோன்லயோ எங்கேயோ ஒரு இடம், எலிஷாவை கல்லறையில அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணி 1 year ஆச்சு. தோத்திரம் சொல்லுங்கள். யூதர்களுடைய வேதத்தின் பிரகாரமா ஷலூம் டிவாக்ன்றவங்க அவங்க அப்பா பேரு, ஹல்தான்றவங்க அவங்க அம்மா பேரு, ஹல்டா ப்ராஃபிட்டஸ். தேவ பிள்ளைகளே, அந்த டிவாக்கும் ஹல்தாக்கும் பிறந்தவர் தான் அந்த ஷல்லூம். அந்த ஷல்லூம் என்றவன் நல்ல தான தர்மம் செய்யறவனா, ரொம்ப யோகியமானவன், உண்மையானவன். தீர்க்கதரிசி ஹல்தாக்கு பிறந்தவன்.
திடீர்னு செத்துட்டுக்கிறான். எலிஷா செத்து 1 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. மோவாபியர்கள் நியாயாதிபதி காலத்துல செய்தது போலவே வந்து கொள்ளாட்சின்னு போறது. அரிசி மூட்டை, கோதுமை மூட்டை, என்னன்னா வச்சுங்கிறாங்க, எல்லாத்தையும் கொள்ளாட்சின்னு போறது. இந்த ஷல்லூம் என்றவன் செத்துட்டான்னு எபிரேயர்கள் ஜூவிஷ் பிலீஃப் இது. ஆனா தமிழ் பைபிள்ல இல்ல, இங்கிலீஷ் பைபிள்ல இல்ல. யூதர்கள் சொல்றாங்க அந்த பேரை. அல்லேலூயா. ஜோசிபாஸ் சொல்றாரு, சரித்திர ஆராய்ச்சியாளர், ஒரு யூதன், அவனை கொள்ளடிச்சு இந்த மோவாபியர்கள் சாவச்சிட்டாங்களா, சாவச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது ஜோசிபஸ் உடைய ரிப்போர்ட், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில். இத அந்த பணத்தை அடக்கம் பண்றதுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் தூக்கின்னு போறாங்க. அல்லேலூயா. அப்போ மோவாபின் தண்டு திருடருங்க வராங்க. வரும்பொழுது என்ன பண்ணாங்க, தூக்கின்னு போற நேரத்துல கொள்ளையருங்க வர்ற சமயத்துல பயந்துக்குன்னு கொள்ளையர்களுக்கு இந்த ஷல்லூமன்றனுடைய உடம்ப, செத்த சரீரத்தை பார்த்தா வழியில எலிஷா கல்லறை இருந்துச்சு. அந்த கல்லறை கல்லை புரட்டிட்டு அந்த கல்லறையில் அப்படி போட்டு வந்தாங்க பாருங்க. 1 வருஷத்துக்கு முன்னால எலிஷா உடம்பு செத்து போன உடம்பு, சதையெல்லாம் போய் எலும்பு மாத்திரங்குது. அல்லேலூயா. எலும்பு மேல இந்த செத்துட்டவனுடைய உடம்பு போய் பட்ட உடனே அவன் உயிரோட வந்துட்டாங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலர்களுக்கு நல்ல செய்தி. எலிஷா கல்லறையில் இருந்து அவர் எலும்பு மேல உடம்பு பட்டு ஒரு சத்தவன் உயிரோடு வந்துட்டானே, நல்ல செய்தி. அல்லேலூயா. சத்தவன் திரும்பி செத்துட்டான். அல்லேலூயா. செத்து உயிரோடு வந்தவன் திரும்பி செத்துட்டான். அவனால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. பைபிள்ல ஒரு பகுதி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எலிஷா எலும்பு பட்டு கூட ஒரு பெணம், ஒரு செத்துட்டவன் எழும்பி வந்தானா. எலும்புல வல்லமை பாத்தீங்களா, எலும்புல அபிஷேகம் பாத்தீங்களா, பரிசுத்தவானுடைய எலும்புல அபிஷேகம் 1 வருஷம் கழிச்சிட்டு கூட இருந்துக்குது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சௌரியாருடைய முடி வளருதுன்றாங்களே, வளரும்தான். ஆனா சௌரியாருடைய எலும்பு மேல யாருன்னா வச்சு பாத்துக்கிறாங்களா? இல்ல. தோத்துறான். அதை வச்சு காசு சம்பாதிக்கிறாங்க. சௌரியார் ஒரு பரிசுத்தவான், கடவுளுடைய ஊழியத்தை செய்து செத்து போனவர். அவர் அடக்கம் பண்ணப்படணும். ஏன்னா இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். அதனால சௌரியாருடைய சரீரமோ அடக்கம் பண்ணப்படணும் பைபிள் பிரகாரம். அப்பதான் உயிர் தெழுதல் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. சௌரியாருடைய உடம்ப கோவால வச்சுட்டு பணம் சம்பாதிக்க கூடாது. அவர் ஒரு பரிசுத்தவான், அவர் உடம்ப அடக்கம் பண்ணும். அல்லேலூயா. சத்தமாய் இங்கே ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இப்படி 1 வருஷத்துக்கு அப்புறம் கூட எலிஷா எலும்புல அபிஷேகம். அல்லேலூயா. வல்லமை. சர்ச்சுக்கு வருவங்க அப்படி இருக்கணும். ஆவில அண்ணலா எப்பவுமே ஃபயரா ஜெபிக்கிறவங்க, வசனத்தை சொல்றவங்க. அல்லேலூயா. பக்தியோடு, ஆலயத்தோடு, ஆராதனையோடு இருக்கணும். புறம்போக்குங்களா சுத்தின இருக்க கூடாது. பைபிளை தூக்கிட்டு ஆவில அண்ணல் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நற்சாட்சி பெற்றவர்களா இருக்கணும். முதலாவது சம்பவம் கல்லறையில் இருந்து நல்ல செய்தி. 2வது சம்பவம் கல்லறையில் இருந்த நல்ல செய்தி. லாசரு என்ற இயேசுவின் சிநேகிதன் மரித்து விட்டார். அவனுக்கு 2 சகோதரிகள். பெத்தானியா என்ன கிராமம் இன்னும் இருக்குது பூமியில. தோத்திரம். செத்துட்ட போது வியாதியா இருக்கும் பொழுதே சொல்லி அனுப்புனாங்க ஆண்டவருக்கு. ஆண்டவர் ஊழியத்தில் இருந்தார். நடந்து வர்றதுக்கே 4 நாள் ஆயிடும். அவ்வளவு தூரத்தில் இருந்து ஒரு நாள் பிரயாணம்னா 30 கிலோமீட்டர், 30 மைல் வச்சுங்க. 4 நாள் பிரயாணம்னா முன்னாங்க 12, நன்னாங்க 16. அப்போ 160 மைல், 160 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருந்துக்கிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். உடனடியே வர முடியாது. சரி, வந்துட்டார். அடக்கம் ஆயிடுச்சு. எங்க கல்லறையில வச்சீங்க? எந்த கல்லறையில வச்சீங்க?
கிட்டேயும் போயிட்டார், பிதாவையும் ஸ்தோத்தரிச்சிட்டார். கல்லை எடுங்கன்னார். அல்லேலூயா. ஒருத்தரா பார்த்தாங்க, ஊரே பார்த்துச்சு. அல்லேலூயா. ஊரே பார்த்துச்சுங்க. லாசருவே வெளியே வான்னு சொன்னார். கல்லறையில இருந்து ஒரு நல்ல செய்தி அக்கா தங்கச்சிங்களுக்கு. எங்க சகோதரன் உயிரோடு வந்துட்டான். அவன் அக்கா தங்கச்சிங்களுக்கு தான் உதவுனான், எனக்கு உதவல. அல்லேலூயா. அவன் பெத்தானி கிராமத்துக்கும் அங்கு உள்ளவர்களுக்கு தான் சாட்சியா இருந்தான். இந்தியாவுக்கு வந்து சாட்சி சொல்ல முடியல, அவன் திரும்ப செத்துட்டான். கல்லறையில் இருந்து நல்ல செய்தி. ஆமென் சொல்லுங்க. மூணாவது சம்பவம் கல்லறையில் இருந்து நல்ல செய்தி என்றால் அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தவர் எல்லாருக்கும் தரிசனமாய் சொன்னது, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கரங்களை கொட்டி அப்பாவுக்கு மாய் செலுத்தலாம். குட் நியூஸ் ஃப்ரம் த கிரேவியார்ட். அல்லேலூயா. கல்லறையில இருந்து நல்ல செய்தி யாருன்னா வந்துக்குதுங்களாங்க. போங்க, எத்தனையோ பேர் செத்தாங்க, பெரிய பெரிய ஆளுங்க. மெரினா கடல் ஓரத்தில் போய் பாருங்க, எத்தனை பேர் ஆளுங்களுக்கு. கீழே ஒரு கேஸ் சிலிண்டர் வச்சுட்டு எரிஞ்சின்னுக்குது. தேவ பிள்ளைல சைக்கிளோன் வந்து அணிஞ்சுது. இவர் தான் அணையாத தீபம், இயேசு தான் அணையாத விளக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. என்னைக்கும் உயிரோடு இருக்கிறவர் என் ஆண்டவர் கல்லறை கிட்ட இருந்து நல்ல செய்தி தான். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னது போலவே உயிரோடு எழுந்துட்டார். நம்புறோங்க. எத்தனை பேர் கல்லறை வாசலுக்கு போயிட்டு அழுதுன்னு வந்திருக்கிறீங்க? கல்லறை வாசல்ல இருந்து உங்களுக்கு நல்ல செய்தி கிடைத்தது இல்லை. அல்லேலூயா. ஆனால் மகதலேனா மரியாளுக்கும் அன்னை மரியாளுக்கும் சலோமிக்கும் இன்னும் சீஷர்களுக்கும் கல்லறை கிட்ட இருந்து நல்ல செய்தி. அல்லேலூயா. ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? சீஷர்களுக்கு போய் சொல்லுங்க, நான் அவர்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போவேன். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம். கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆசீர்வதித்தார். 40 நாள் என்ன அழகழகு காட்சிகள். அந்த கண்கள் பாக்கியமுள்ள கண்கள். அல்லேலூயா. சத்தமாய் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், தேவப்பிள்ளையில அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். எங்க போனாலும் எதை பிரசங்கித்தாங்க? நான் கை வச்சா பேய் ஓடுது, நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன், இதல்ல. உயிர் தெழுந்த இயேசுவை உறுதியாய் பிரசங்கித்தார்கள். இயேசு உயிரோடு எழுந்தார்னு பிரசங்கித்த பொழுது பூர்ண கிருபை அவர்கள் மேல உண்டாச்சு. அல்லேலூயா. உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல இந்த உயிர் தெழுதல் நாளிலே பூர்ண கிருபை வர வேண்டும் என்றால் போய் இயேசுவின் உயிர் தெழுதலை சொல்லுங்க. அப்பதான் பூர்ண கிருபை உங்க மேல வரும். சும்மா தபாச்சின் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழாத. உயிர் தெழுதலை பிரசங்கித்தார்கள். 18 வயசு எங்க பாஸ்டர் எனக்கு இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது மறுநாளே பைபிளை தூக்கின்னு போய் சொன்னேன். ஒன்னும் தெரியாது பைபிளை பத்தி. அல்லேலூயா. இன்னும் சொல்லினே தான் இருக்கிறேன், படிச்சுனே தான் இருக்கிறேன், ஜபிச்சுனே தான் இருக்கிறேன். எப்படி பாஸ்டர் ஜனம் வராங்க? நீங்க அரிசி பருப்பு கொடுக்கறது இல்ல, சாப்பாடு கொடுக்கறது இல்ல, டீ கொடுக்கறது இல்ல, எப்படி வராங்க? நான் சொன்னேன், உயிர் தெழுந்தவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. காசு காட்டுறது இல்ல, எப்படி இப்படி ஜனம் வராங்க? உயிர் தெழுந்தவர் கொண்டு வருகிறார் ஜனங்களை. நான் பேசுகிறது உயிரோடு இருக்கிறவரை பற்றி. அவர்கள் இயேசு உயிர் தெழுந்தார் என்று தைரியமாய் பிரசங்கித்தாருங்க. பாருங்க, அப்ப பூரண கிருபை அவர்கள் மேல உண்டானதா. எத்தனை பேருக்கு பூரண கிருபை வேண்டும்? கொஞ்சோண்டு வேண்டும் சாமி, பூர்ணமா வேண்டும். உன் மேல உழுறது உன் பசங்களுக்கெல்லாம் ஷேர் ஆகணும், உன் பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் ஷேர் ஆகணும். ஒத்துக்கிறவங்க, உன் குடும்பத்தின் மேல இந்த உயிர் தெழுதல் நாளில் நீ போய் இயேசு உயிர் தெழுந்தாருன்னு ஒரு வார்த்தை சொல்லு. நம்புறோம், நம்பட்டும், நம்ப கட்டி போட்டோம், சொல்றது நீ சொல்லிடு. உன் குடும்பத்தின் மேல பூர்ண கிருபை வரும், உன் பிள்ளைங்க மேல பூர்ண கிருபை வரும். சத்தமா அல்லேலூயா. The sequence of his resurrection, வரிசை
வரிசை ஆதியாமத்துல இருந்து தோத்திரம் சொல்லுங்க. சும்மா உயிர் தெழுந்துட்டார்ல. There is a sequence for his resurrection. Amen. வரிசையா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இதோ அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். இதோ உன் பரிசுத்தவானை நீ அழிவை காண ஓட்டீர். 16ஆம் சங்கீதம் அப்படியே சொல்லப்பட்டது. தோத்திரம் சொல்லுங்கள். சீக்வன்ஸ் பாருங்க. மனுஷகுமாரன் பாடுபடுவோம், சிலுவிலே அறைந்து அவரை கொல்லுவார்கள், ஆனால் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து கொள்ளுவேன். இந்த ஆலயத்தை இடித்து போடுவார்கள், தன்னுடைய சரீரத்தை. அல்லேலூயா. 3ஆவது நாள் அது எழுப்பப்படும் என்று சொன்னார். சீக்வன்ஸ் பாருங்க. ஆதியாமத்திலிருந்து ஜீசஸ் வாய் வரலும் ஜீசஸ் சொன்னதே தான் உயிர் தெழுதலை பத்தி தான். தோத்திரம். வரிசை உண்டு அவர் உயிர் தெழுதல்ல. அல்லேலூயா. 2வது எவிடன்ஸ் உண்டு அவர் உயிர் தெழுதல்ல. ஆதாரங்கள். கண்ணால கண்டதை நாங்கள் எழுதுகிறோம் என்று ஆதாரம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. சத்தமா. யாரோ ஒருத்தர் குதிரை மேல அப்படியே எருசலேம்ல இருந்து போயிட்டாரா. என்ன ஆதாரம்? எவன் பார்த்தான்? யார் பார்த்தது? ஆதாரம் இல்ல. There's no evidence. Hallelujah. But Jesus resurrection is having sequence. Jesus resurrection is having evidence. Hallelujah. ஆதாரம் இருக்கிறது. ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? என் ஆண்டவனை வச்ச இடத்த தெரியல, அவரை எடுத்துன்னு போனது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. மரியாதை. அல்லேலூயா. ரபுனே உயிரோடு எழுந்தது. ஆதாரம் உண்டு. பவுல் அடிக்கிறார். ஃபீலிக்ஸ் முன்னால நிற்கிறார். ஹெரட் அக்ரிப்பா முன்னால நிற்கிறார். இதோ நான் கிறிஸ்தவர்களை கொல்லுகிறவன். இந்த உயிர் தேர்தலை பிரசங்கித்தவர்கள், இந்த இயேசுவை பிரசங்கித்தவர்களை உபத்திரப்படுத்தினவன் நான். தமஸ்கோக்கு என் சேவகர்களோடு நான் போய் கொண்டிருந்தேன், இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களை அடித்து இழுத்து கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் மத்தியானம் வெயிலிலே 2 மணி அளவிலே எனக்கு ஒருவர் வானத்திலிருந்து தரிசனமானார். அல்லேலூயா. சத்தமாய். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? பெரிய வெளிச்சம் கண்ணை ஸ்ட்ரைக் பண்ணினது. விழுந்துட்டேன். என்னோடு கூட இருந்தவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. நீ யார் ஆண்டவரேன்னு கேட்டேன். அப்போ சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்று சொன்னார். அல்லேலூயா. எவிடன்ஸ். தோத்திரம் சொல்லுங்க. எவிடன்ஸ். அரசியல்வாதி சீமானோ இசையமைப்பாளர் இளையராஜாவோ சொல்றதுனால ஆயிடாது. We have evidence in our hand. We have sequence in our hand that Jesus has risen from the dead. Hallelujah. சத்தமாய். 3வது significant. Hallelujah. முக்கியத்துவம். ஆசாரியர்கள் எல்லாம் பயந்தாங்களே, உலகமே அவன் பின்னால போச்சு. தோத்திரம். முந்தின எத்து பார்க்கலாம், இது ரொம்ப பெருசா இருக்குமே, நம்ம என்ன பண்றது? பிலாத்துடைய முத்திரை உடைஞ்சிட்டு இருக்குது, கல்லம் புரட்டி போட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சீஷர்கள் நம்ம நடுவுல தான் பிரசங்கிச்சுன்னு இருக்கிறாங்க. நம்ம எப்படி நிறுத்துறது? அல்லேலூயா. முக்கியத்துவம் இயேசுவின் உயிர் தெழுதல். மதவாதிகள் எல்லாம் பயந்தார்கள். தோத்ரா. ஒரிசாவுக்கு போய் மிஷனரிமார்கள் கந்தமால்ல இந்த இயேசு உயிர் தெழுந்தார்னு சொன்ன உடனே மலவாழ் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. குஜராத்ல கிறிஸ்தவம், ஆப்பிரிக்காவில கிறிஸ்தவம், தீவுகள்ல கிறிஸ்தவம், மிஷனரிமார்கள் போய் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இங்க இருக்கிறவன் தான் அந்த சர்ச்சில இருந்து 30, இந்த சர்ச்சில இருந்து 20 பிரிச்சுன்னு போய் அவன் ஒரு சபை தொடங்கிடுறான். போங்கடா, வெளியே போய் மிஷனரி ஊழியம் செய்யுங்கடா. அல்லேலூயா. தேவ பிள்ளையில இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணா ஜனம் வருது. ஆமென். தேவ பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க. இந்த உயிர் தேர்தல் செய்தி போற இடத்துல எல்லாம் ஜனங்க மனம் மாறுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. So powerful it is. அவ்வளவு வல்லமையானது. நம்புறவங்க இதுக்கு முக்கியத்துவம், தனி சிறப்பு உண்டு. ஏன்னா யாருமே செத்துட்டு உயிரோடு வந்ததில்லை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில்
தர்மபுரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் நடுவில் ஒருத்தர் ஏசுநாதர் மாறி நான் கூட 3 நாள் பொறுத்து வருகிறேன், ஒரு குழியை தோண்டுங்கள் என்று தோண்டினார். மீடியாக்காரன்லாம் போனா நக்கிரன்ல பெருசா வந்து செத்துட்டாருன்னு. உள்ள போனவன் திரும்பி வரல. டேய், யார் பேரை சொல்லி நீ ஏமாத்த பாக்குற? அல்லேலூயா. தெய்வத்தின் மகத்துவத்துக்கு உன்னை ஒப்பிடாதே. நீ கிருஷ்ணகிரிக்காரன். குழியில போனான், திரும்பி வரல, செத்துட்டார் வருது. ஆமே, இமிட்டேட் பண்ண கூடாது. என் இயேசு உயிரோடு எழுந்தார். நம்புறவங்க தனி சிறப்பு வாய்ந்தது கிறிஸ்தவ நம்புகிற உயிர் தெழுதல், இயேசுவின் உயிர் தெழுதல். அடுத்தது எசன்ஸ், சாராம்சம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. சாராம்சம். எங்க கிட்ட பொண்ணு இல்ல, வெள்ளியும் இல்ல, எங்க கிட்ட கிருத கொடுக்கிறேன். உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடனா நொண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டா. தப்பித்தா, செத்துட்டா. டாக்கர்ஸ் தப்பித்தா. பேதுரு போய் உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணணும், உயிரோடு வந்து. இத்தாங்க சாராம்சம். திஸ் இஸ் த எசன்ஸ் ஆஃப் ரெசரக்ஷன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். சீக்வென்ஸ் ஆஃப் ரெசரக்ஷன், எவிடன்ஸ் ஆஃப் ரெசரக்ஷன், significance of resurrection, essence of resurrection. தேவ பிள்ளைகளே, consequences, விளைவுகள் உண்டு உயிர் தேர்தல பேசும் பொழுது. ஆசாரியர்கள் வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த நாமத்தை குறித்தாவது இயேசு உயிர் தெழுந்தது குறிச்சாவது பிரசங்கம் பண்ணக்கூடாது. விளைவுகளை சந்தித்தார்கள். அல்லேலூயா. சத்தமாய். எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரெசரக்ஷன், அனுபவம். பவுலே சொல்லிட்டார், பாவிகளிலே பிரதான பாவி நான். அல்லேலூயா. என்னை அவர் ரட்சித்தார். எக்ஸ்பீரியன்ஸ். உயிரோடு இருக்கிற இயேசுடைய வல்லமை இவருக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்தது. அதனால தான் 14 கடிதத்தை எழுதி உனக்கு எனக்கும் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். உயிர் தெழுதல் உண்டு. நீங்கள் உயிர் தெழுதலை சொல்லும் பொழுது பூரண கிருபை உங்களுக்கு உண்டாகும். சில சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கிறது. கல்லறையில உங்களை கொண்டு போய் விட்ட மாதிரி இருக்கும், கல்லறையில உங்களை அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் கல்லறையிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். From the graveyard there is a good news for you. எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாம். எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். எல்லாம் எழுதுன்னு இருப்போம். ஆண்டவரே, உன் உயிர் தேர்தலை எல்லாருக்கும் சொல்லுவேன். உலகத்தின் முடிவு பிரிந்தும் சகல நாட்களிலும் உன் கூட இருப்பேன்னு சொன்னரே, என் கூட இரு சாமி. I want to take the sequence, I want to take the essence, I want to take the experience. இதை எடுத்துட்டு போன ஆண்டவரே, நான் போய் சகல சிருஷ்டிக்கும் என்னை பத்தி பிரசங்கம் பண்ணுங்க நான் ஆண்டவர். இந்த ஈஸ்டர் பண்டிகையில என்னை அர்ப்பணிச்சு இயேசுக்கு சாட்சியாய் போய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணின்னு வா. சபை நிரப்பு. நம்ம கண்ட ஜனம் போதாது, இன்னும் காணணும். 2 கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. உயிர் தெழுதலை போய் எல்லாருக்கும் சொல்லுங்க. பூரண கிருபை உங்க சரீரத்துல இறங்கும், உங்க குடும்பத்துல இறங்கும், உங்களுக்கு இறங்கும். ஆசீர்வாதங்கள் மேல ஆசீர்வாதங்கள் இறங்கும். கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஈஸ்டர் பண்டிகை நாள், உயிர் தெழுதலின் நாள்ல கர்த்தாவே, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை கர்த்தாவே பிள்ளைகள் மேல தங்கட்டும். பிள்ளைகளை தகப்பனை வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்தும். இவர்கள் புறப்பட்டு போய் உம்முடைய சுவிசேஷத்தையும் உம்முடைய உயிர் தெழுதலின் வல்லமையை சொல்லட்டும் சாமி. இவர்களை ஆசீர்வதியும் இயேசுவின் இனிய நாமத்தினால பிதாவே. கரங்களை கொட்டி உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே.
சத்தத்தை உயர்த்தி உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயல் இதுவே வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயல் இதுவே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே எல்லாம் உற்சாகமாக கரங்களை கொட்டி மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ மரித்தோர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகியதே நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகியதே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே எல்லாம் உற்சாகமாக கரங்களை கொட்டி கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே கரங்களை உயர்த்தி வல்லவரேசு உயிர்த்தெழுந்தார் அநாதி தேவனே உலகத்தின் ராஜ